ஹாய் வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்கன்ஸா ரிப்பன் வச்சு ஒரு ஃப்ளார் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆர்கன்ஸா ரிப்பன் ஒரு 5 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். சேம் சென்டிமீட்டரில் நான் 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் 3 சென்டிமீட்டர் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிப்பனை நீங்கள் லைட்டர் வச்சோ இல்லைன்னா கேண்டில் வச்சு 2 சைடும் நல்லா லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த ரிப்பன் ரிமூவ் ஆகி வரும். அதுக்கப்புறமா இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதாவது ஒரு பீஸுக்கு மேலே இன்னொரு பீஸை வச்சு அதை ஸ்டிச் பண்ணி வரும்போது அந்த கிராஸில் அதை ஸ்டிச் பண்ணணும். அதை ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஊசியில் த்ரெட் எடுத்துகிட்டு அந்த ரிப்பனோட ஒரு சைடில் நல்லா மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம குட்டி குட்டியாக நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நல்லா ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி வரணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ரிப்பன் ஜாயின் பண்ணும்போது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 5 பீஸ் தான் எடுக்கணுன்றில்ல, எக்ஸ்ட்ராவும் நம்ம எடுத்துக்கலாம். 6 பீஸ் 7 பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கிறத பொறுத்து ஃப்ளவரோட சைஸ் பெருசாக வரும். அதே மாதிரி 5 சென்டிமீட்டர் தான் எடுக்கணும் இல்லை, நம்ம எவ்வளோ சைஸ்லனாலும் எடுத்துக்கலாம். ஈக்குவல் சைஸில் எடுத்துக்கணும். ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளார் நல்லா லாஸ்ட்டில் நம்ம ஃபுல்லாக அந்த த்ரெட்டை சுருக்கி எடுக்கும்போது அது நல்லா அடுக்கடுக்காக இருந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைன்னா ரொம்ப கேப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் குட்டி குட்டியாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ரிப்பனை இந்த மாதிரி வச்சுட்டு இதோட கிராஸாக வர மாதிரி ரெண்டையும் வச்சுட்டு அப்படி கிராஸில் ஸ்டிச் பண்ணி திரும்பியும் ஃபுல்லாக அப்படி ஓரமாக ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கிராஸில் வரப்போ மீதி ரிமைனிங் இருக்கிற ரிப்பனை நம்ம கட் பண்ணிவிட்டு லைட்டர் வச்சு ஹீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஹீட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ப்ளவுஸ்லலாம் வைக்கும்போது அந்த பிசுறுலாம் தெரியாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா ரிப்பன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நூல் வெளியில் வந்துட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம லைட்டர்லேயோ இல்லைன்னா கேண்டல்லையோ ஹீட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த நூல் பிசுறு தெரியாது. அதுக்காக தான். இப்போ 5 பீஸையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம கீழே நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் அவ்வளோ அந்த ரிப்பன் அவ்வளோத்தையும் கீழே வரைக்கும் இழுத்து எடுத்துக்கணும். இழுத்து எடுக்கும்போது பார்த்து இழுத்து எடுங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது ஒரே சைடாக வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எடுத்து மெதுவாக கொஞ்சம் ஒவ்வொன்றா எடுத்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா இழுத்துட்டு நம்ம லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணது கூட சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நல்லா லாஸ்ட் வரைக்கும் சேர்த்து ஃபைனலாக நம்ம முடிக்கணும். ஒரு 2 பக்கம் இருக்கிற எண்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வந்தோம் அப்படின்னா தான் அந்த ஒரு நடுவில் ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அந்த ரவுண்ட் ஷேப் கொஞ்சம் ஹோல் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்குள்ள அந்த லாஸ்ட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது கூட ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். நல்லா டைட்டாக வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் ஹோல் இருக்கிற மாதிரி கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம நல்லா ஒரு 2-3 ஸ்டிச் வர மாதிரி போட்டு வச்சுட்டு திரும்ப இதே மாதிரி 2-3 பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே 2 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளாரில் கொஞ்சம் சென்டரில் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பீட்ஸோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃப்ளார்ஸ், அதாவது சீக்வன்ஸு, ஒயிட் கலர் ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம சென்டரில் வைப்போம். அதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணணும். ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், நம்ம யூஸ் பண்ணுற கிளாத் கலர்லேயோ இல்லைன்னா யூஸ் பண்ணுற திங்ஸ் மெட்டீரியல் கலர்லேயோ த்ரெட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஸ்டிச் பண்ணுற மாதிரியே அடுத்த 2 ஃப்ளாரையும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம எதில் வைக்கணுங்கிறது நம்ம விருப்பம் தான். எந்த சைட்லனாலும் எப்படினாலும் வச்சுக்கலாம். சேம் கலராக இல்லாமல் சிங்கிள் கலரில் வேறு கலர் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ப்ளவுஸ்லலாம் ஒரு ஃப்ளார் வச்சு நம்ம பண்ணோன்னாலே நல்லாயிருக்கும். இதை யூஸ் பண்ணி எப்படி ப்ளவுஸ் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ நான் 3 ஃப்ளார் ரெடி பண்ணியிருந்தேன். 3ஐயும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு
பூவில் காம்பு வர மாதிரி நம்ம வந்து போலன் உண்டு. போலன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் 10 பீஸ் வரும். அதில் ஒரு பீஸ் எடுத்து அதை வந்து காம்போடு சேர்ந்துருந்த மாதிரி இருக்கும். அதை வந்து பாதி நம்ம மேலே மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மேலே உள்ளதை வந்து ஃப்ளாருக்கு சென்டரில் வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள காம்பு மாதிரி வரதை வந்து நான் இந்த பூவுக்கு காம்பாகவே வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் வந்து நான் சொன்ன போலன். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் ப்ளவுஸ்லாம் இது போடுறீங்க அப்படின்னா சாரியோட கலரில் நீங்கள் வந்து ஆர்கன்ஸா ரிப்பன் வச்சு ஃப்ளார் ரெடி பண்ணியிருப்பீங்க. சென்டருக்கு வந்து ப்ளவுஸோட கலரில் வந்து இந்த மாதிரி போலன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நிறைய ஃப்ளார்ஸ் இருக்குது. நிறையா ஃப்ளார் டைப்பில் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த போலன் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் வந்து ஒரு சிங்கிள் பீஸ் எடுத்துகிட்டு அதை வந்து அந்த மேலே கொடுத்துருக்கிறதுக்கு அந்த ஒரு க்ரீன் கலர் கிளாத் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ஃப்ளார்லேயும் சென்டரில் வந்து கம் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க. இல்லைனா க்ளூ மட்டும் போட்டாலும் போதும். ரிமைனிங் பார்ட்டை வந்து நான் இந்த ஃப்ளாருக்கு வந்து காம்புக்கு வந்து நான் ரிமைனிங் பார்ட்டை கட் பண்ணி அதுக்கு எவ்வளோ சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். நான் இதில் வந்து கம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணலை. க்ளூ மட்டும் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ண பீஸை வச்சுட்டு ரிமைனிங் பார்ட்டை வந்து நம்ம கீழே காம்பு வரைஞ்சிருக்கோம்ல அதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் அங்கங்கே கொஞ்சம் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 3 ஃப்ளார்லேயும் இதே மாதிரி தான் வச்சுருக்கேன். இந்த போலன் தான் வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் என்ன எதுனாலும் வச்சுக்கலாம். ஃப்ளார் டைப்லலாம் நிறையா சீக்வன்ஸ் இருக்குது. அதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம் தான், எப்படினாலும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த காம்புக்கு இப்படி தான் பண்ணணுன்ட்டு இல்லை. நீங்கள் டியூப் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணலாம். வீட் பீடு அந்த கோதுமை பாசி அதை வச்சு ஸ்டிச் பண்ணலாம். எப்படினாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நார்மலாக சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா த்ரெட் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கங்கே கொஞ்சம் வந்து லைட்டாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் ஒயிட் கலரில் ஸ்டிச் போட்டுக்கிறதுனால அந்த த்ரெட் வந்து தெரியுது. நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி ப்ரூச்சஸ் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.